இதில் வர அமைச்சர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு, சுகாதாரத்துறை அமைச்சர் தானே இவர், மா சுப்பிரமணியன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னா, தமிழ்நாட்டில் வந்து போதைப் பொருளே இல்லையா, 0%. ஆமாம் சொல்லியிருக்காரு. ஆமாம், தமிழ்நாட்டில் போதைப் பொருளே இல்லையா. அதாவது ஒரு அமைச்சர் வந்து எப்படி ஒரு நியூஸ் பேப்பர் கூட படிக்காம ஒரு அமைச்சராக இருக்காருன்னு தெரியல. ஆமாம், 0% கஞ்சா இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்த மாதிரி. 0% கஞ்சா எப்படி ஒரு மனசாச்சு? உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லையா? ஏற்றுப்பீங்களா நீங்கள்? எனக்கு கோபம் வருது பயங்கரமாக. 0%ன்னு ஒரு அமைச்சர் வெளிப்படையாக மீடியாவில் பேசுகிறாரு, அதை ஒருத்தம் கூட எடுத்து கேள்வி கேட்கல மீடியாவில். சார் மனசாட்சி இல்லையா? தினம் தினம் பேப்பர் எடுத்து படிப்பீங்களா மாட்டீங்களா? படிக்க தெரியுமா தெரியாதா? பேப்பரில் தமிழ் ஏதாச்சும் படிப்பீங்களா மாட்டிங்களா? இல்லை ஏதாவது கற்றுக் கொடுக்கணுமா? 0%ன்றீங்களே. அவ்வளவு மர்டர்ஸ் நடக்குது, பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் நடக்குது, செயின் ஸ்நாச்சிங் நடக்குது, திருட்டு நடக்குது, கொள்ளை நடக்குது, கொலை நடக்குது. அதில் பெரும்பான்மையில் இருக்கிறவங்க போதைப் பொருளை பயன்படுத்தி இந்த வேலையை பார்க்குறான். அப்போ போதைப் பொருளே இல்லை 0%ன்னு சொன்னால் மக்களை எவ்வளோ முட்டாளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்?